சத்துணவு திட்டமே வந்து பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தாங்க. அப்போ காமராஜர் எதிராக காங்கிரஸ்க்கு எதிராக திமுக வந்து அத்தனை செயல் திட்டமும் பண்ணாங்க. அப்போ உடனே வந்து அந்த திட்டத்தை வந்து நம்ம வந்து எடுத்துட முடியுமா? நல்ல திட்டங்கள், ஆக்கப்பூர்வமான திட்டங்களை வந்து மக்களுக்கான திட்டங்களை வந்து எந்த சூழலையும் வந்து எடுக்கக்கூடாது, அது தொடர வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை வந்து தாவேக அரசு வந்து நல்லா பண்றாங்க. அது வந்து நம்ம வரவேற்கக்கூடியது. சார், இப்ப தமிழகத்துல எப்போதும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தான் ஒரு ஆலோசனை பண்ணுவாங்க. இந்த முறை இந்த தாவேக அரசுல எம்பிகளை கூட்டி ஒரு ஆலோசனை பண்றதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி குற்றம் அது எப்படி இல்ல, கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுத்ததோ அந்த நிலைப்பாட்டை தான் இன்னைக்கு வந்து தாவேக அரசு மறுசீரமைப்பு தொடர்பான அந்த ஆலோசனை கூட்டம் 2025 அவங்க கூட்டும்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய கட்சி, இதுதான் அவங்களுடைய அளவுகோலாக இருந்தது. அதுதான் இந்த முறை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க வந்து பண்றாங்க. கடந்த முறை என்ன செஞ்சாங்களோ அதுதான் இந்த முறை செஞ்சிருக்கிறாங்க. இதுல எந்த விதத்தில் வந்து மாறுபட்ட நிலைப்பாடு அல்ல. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக இந்த கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கூட்டம். ஒன்றிய அரசுக்கு, பாஜக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய கூட்டம். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கோரிக்கை வைத்தது போல இந்த கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்க வேண்டும், அதிமுக பங்கேற்க வேண்டும். அது மாநில உரிமை சம்பந்தப்பட்டது, மாநில ஒற்றுமை சம்பந்தப்பட்டது, மாநில உணர்வு சம்பந்தப்பட்டது. அதை நீங்க புறக்கணிப்பது என்பது இந்த பிரச்சனையில் வந்து முழுமையாக வந்து விலகி நிற்பதாகத்தான் மக்கள் கருதுவார்கள். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் இந்த கூட்டத்தில் பங்கெடுப்பது என்பது மக்களுக்கு நல்லது, மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதற்கான ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பாக நாம் வந்து இது ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல வந்து காவல்துறை வந்து மோசமா செயல்பட்டு இருக்கிறாங்க. காவல்துறை வந்து இதுல வந்து பொறுப்பெடுத்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற அந்த குற்றப்படுத்தப்பட்டவர்களாக வந்து அவங்க வந்து வர்றாங்க. அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு, சிறைத்துறையும் அதுக்கான பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்போடு செயல்பட வேண்டும் தான் கேட்கிறோம். அதனால வந்து நீங்க வந்து அவங்க உள்ள வந்து அடைச்ச உடனே வந்து மனித உரிமை மீறல் யார் செய்தாலும் அது தவறு, அது காவல்துறை செய்தாலும் அது தவறு. மனித உரிமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து காவல்துறைக்கு இருக்கிறது. உங்களை நம்பிதான் ஜுடிஷியல் வந்து சிறைத்துறை அடைக்கிறாங்க. ஆனா அவர்களை பாதுகாக்க தவறுவது என்பது ஏற்புடையதல்ல. ஆகவே இதை வந்து அவர்கள் வந்து உணர்ந்து இதற்கான பொறுப்பை அவர்கள் ஏற்க. இல்ல, அதாவது இந்த பஞ்சமி நிலம் அப்படிங்கிறது பிரச்சனை தாவேக அரசு வந்ததுக்கு பிறகு வந்ததில்லை. இது நீண்ட காலமா இருக்கு. அது குறித்து வந்து நாங்கள் வந்து விசாரணை செய்வோம். அப்படி ஏதாவது உண்மை இருக்கு அப்படின்னா கட்டாயம் அது குறித்து நடவடிக்கை எடுப்போம். முதல்ல எங்கெங்க வந்து பஞ்சமி நிலங்கள் இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் ஆய்வு செய்வதற்கு தான் ஒரு ஆணையம் வந்து நாங்கள் வந்து பிறப்பிக்கணும் கேட்டிருக்கோம். கட்டாயம் அது குறித்து மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு என்பதை நேற்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்கி இருக்கிறார்கள். ஆகவே நேற்றைக்கு அது குறித்து வந்து தெளிவுபடுத்தி விட்டார்கள். இது தொகுதி மறுவரையறைங்கிறது தென்னிந்தியாவுக்கே வந்து மிகப்பெரிய பாதிப்பு உருவாகும். வட இந்தியாவில் இருக்கின்ற சில மாநிலங்கள், குறிப்பாக உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், இம்மாதிரியான மாநிலங்கள் மட்டும் குறி வச்சு வேலை பார்த்தோம்னா போதும். சவுத்து தென்னிந்தியாவுக்கான எந்த தேவைகளும் வந்து அவசியப்படாது. இன்னமும் கூடுதலா வந்து வட மாநிலங்களை நம்பியே மட்டும் ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமிட்ட ஒரு நிலை இருக்கு. அப்ப இங்க இருக்கிற தொகுதிகள், தமிழ்நாட்டில் வந்து 39 தொகுதிகள் இருக்கு அப்படின்னா அந்த 39 தொகுதிகள் அப்படியே இருக்கட்டும். மற்ற மாநிலங்களுக்கு எப்படி நீங்க வந்து தொகுதியில் ஒதுக்குறீங்களோ அந்த தொகுதியின் அடிப்படையில தான் நீங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரே சீரா பண்ணணும். சின்ன மாநிலங்களுக்கு வந்து மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு. கடந்த முறை நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் இதைத்தான் வலியுறுத்தினார்கள். நாடாளுமன்றத்தில் இதைத்தான் வலியுறுத்தினார். மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க தொகுதி மறுவரை செய்யக்கூடாது. இதுதான் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை தான் நான் இன்றைக்கும் தொடர்கிறோம். ஆகவே
தொகுதி மறுவரையின் மூலமாக தமிழ்நாடு பாதிக்கப்படுகிறது, தென்னிந்தியா பாதிக்கப்படுகிறது. அந்த பாதிப்பிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு என்கின்ற அடிப்படையில் இதை நம்ம வந்து காவிரி மற்றும் இந்த மேகதாது அணையில மிகப்பெரிய நாடகத்தை வந்து தாவேக்கா அரசு நடத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கனிமொழி சொல்லியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாத்தீங்க? அதாவது வந்து சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்றப்பட்ட போது அந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டுல வந்து முக்கிய பிரச்சனை காவிரி பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையை பத்தி எதுவும் பேசாம தொகுதி மறுவரையை பத்தி பேசிட்டு சொல்லிட்டு எதிர்கட்சி எல்லாம் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாத்தீங்க? அதாவது ரெண்டுமே வந்து தேவையான பிரச்சனைகள் தான். மிக மோசமான பிரச்சனைங்கிறது வந்து இந்தியாவும் முழுக்க மட்டுமில்லை, தென்னிந்தியாவுக்கே ஆபத்தான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தொகுதி மறுவரையறை. கடந்த மார்ச் மாதம் வந்து கடந்த ஆண்டு மார்ச்ல வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு இதை கொண்டு வந்தாங்க பாஜக அரசு. அதற்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள், திராவிட முன்னேற்ற கழகம் எல்லோரும் இணைந்து தான் அதை வந்து நம்ம வந்து எதிர்கொண்டோம். நாடாளுமன்றத்திலும் அந்த இது வந்து தோற்கடிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் வந்து கடந்த 2025 வந்து முன்னாள் முதல்வர் அவருடைய தலைமையில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர் கட்சிக்கான கூட்டமும், அனைத்து கட்சி கூட்டமும் அவங்க வந்து கூட்டியிருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இதை பார்க்கணுமே ஒழிய அது முக்கியம் இல்லை இது முக்கியம் அப்படின்னு சொல்றது இல்லை. காவிரி பிரச்சனையிலையும் வந்து நேற்றைக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம், மேகதாது அணை தொடர்பான அந்த தீர்மானம் வந்து மிக முக்கியமான தீர்மானம். எல்லா கட்சிகளும் ஆதரித்திருக்கிறது. அப்ப அப்படி ஆதரிக்கும் பொழுது